மதுரையில் ஒரு கடையில் 320 ரூபாய்க்கு மீல்ஸ் ட்ரை பண்ணோம். அதில் என்னெல்லாம் கொடுத்தாங்க, இந்த ப்ரைஸுக்கு வர்த்தானு வாங்க பார்ப்போம். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாப்புலர் மீல்ஸில் ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி சூப்பு கொடுத்தாங்க. சூப் டேஸ்ட் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்லிமிட்டட் ரைஸ்க்கு கூட்டு, கீரை, பொரியல், அப்பளம்னு தனித்தனியாக கொடுத்தாங்க. சரி, இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணோம். அது ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிக்கன் குழம்புல ஒரு பீஸ் வச்சு டேஸ்ட் பண்ணோம். அது நல்லா காரசாரமாக இருந்துச்சு. அதோட நாங்கள் செப்பரேட்டாக ஆர்டர் பண்ண செட்டிநாடு கோழி வறுவலும் செம்ம டேஸ்ட். இது கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். மதுரை ஸ்டைல் மீன் குழம்புனா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாங்கள் செப்பரேட்டாக ஆர்டர் பண்ண நெத்திலி ஃப்ரையும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மீல்ஸோட ஒரு சப்பாத்தியும் கொடுத்தாங்க. அந்த சிக்கன் கிரேவியோட சாப்பிடும்போது சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரசம் அண்ட் மோர் கொடுத்தாங்க, ஆனால் உப்பு கொடுக்கல. அதை சொல்லலாம்னு ஸ்டாஃபை தேடினா சுற்றி யாருமே இல்லை. சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். லாஸ்ட்டாக ஒரு லெமன் சோடாவோட எங்கள் மீலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நிஜமாவே 320க்கு வர்த்தான்னு கேட்டால் எங்களுக்கு வர்த் இல்லைன்னு தான் தோணுச்சு. டேஸ்ட்லேயுமே இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கேருந்து தானே பார்க்குறீங்க? வலையப்பட்டி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் தான். தும்பப்பட்டி அவுட்லெட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இவங்களுக்கு மதுரை மாட்டுத்தாவணிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் அதையும் சொல்லுங்கள்.